ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டை விவரத்தை இணைப்பது தொடர்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்துடன் விரைவில் ஆலோசனை நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி ஆகியோர் மத்திய உள்துறை செயலர், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைவர் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும், இந்த கூட்டத்தில் ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை அரசியல் சாசன பிரிவு 326 அடிப்படையிலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இணைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அதிகாரிகளுடன் தொழில்நுட்ப ஆலோசனை விரைவில் நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதுகுறித்து கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடப்பாண்டில் 3 மாதங்களில் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படும் 10வது சம்பவம் இது என்பதை குறிப்பிட்டுள்ளார். மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை வேதனையுடன் தனது கடிதத்தில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கைது நடவடிக்கைகளை தடுக்க வலுவான தூதரக முயற்சிகள் தேவை என்று பலமுறை தான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட போதிலும் இதுபோன்ற சம்பவங்களின் எண்ணிக்கை தொய்வின்றி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ்நாடு மீனவர்கள் இனி கைது செய்யப்படாமல் தடுக்கவும், இலங்கை சிறைக்காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 110 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க முயற்சிகள் எடுக்க முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை ஏப்ரல் 1ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல் படை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான விவாதத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச வாய்ப்பளிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேராக பார்ப்பதையும் செங்கோட்டையன் தவிர்த்து வருகிறார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் கருத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சில விளக்கங்களை அளித்தார். அப்போது பதிலளிக்க தனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கையை உயர்த்தியபடி சபாநாயகருக்கு கோரிக்கை விடுத்தார். செங்கோட்டையனுக்கு ஆதரவாக எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் செங்கோட்டையன் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆனால் செங்கோட்டையன் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்கவில்லை. பலத்த மழைக்கு மத்தியில் வீட்டின் மேற்கூரை மீது தென்னை மரம் விழும் அதிர்ச்சி காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. திரிக்கலங்கோடு பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்த போது குடியிருப்பு பகுதியில் இருந்த தென்னை மரம் ஒன்று சூறைக்காற்றில் தாக்குப்பிடிக்காமல் அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்தது. இதில் அந்த வீட்டின் மேற்கூரை முற்றிலுமாக சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்தவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் தென்னை மரம் முறிந்து விழும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி கலேபரமானது. மேயர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய கீதம் இசைப்பது தொடர்பாக பாஜக உறுப்பினர் குமரி பாஸ்கரன் பதாகை ஏந்தி அதிருப்தி தெரிவித்தார். அதற்கு காங்கிரஸ் உறுப்பினர் ரவிசங்கர் பதிலளித்த நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. பதாகையை பிடுங்கிய ரவிசங்கரை குமரி பாஸ்கரன் அடிக்க பாய்ந்ததால் மற்ற உறுப்பினர்கள் ஒன்று திரண்டு அவரை கண்டித்தனர். கொலை மிரட்டல் விடுகிறார் ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு மன்ற உறுப்பினர். வெளியே வாடா பாப்போம் இப்படி எல்லாம் பேசுறாரு. கட்சியில இருந்து இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் சமாதானம் செய்தா கூட அதை ஒருமையில் பேசி வாடா போடான்னு பேசுறார். கூட்டத்தின் பாதியிலேயே 98 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்து கூட்டம் நிறைவு பெற்றது. மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் பாஜக உறுப்பினரை காங்கிரஸ் உறுப்பினர்கள் சூழ்ந்து தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
காவலர்கள் அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தந்தை பெரியார் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக சீமான் மீது கடலூர், கோவை, சேலம், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட காவல் நிலையங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த சீமான் ஒரு விசாரணை அதிகாரியை நியமித்து தனக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் எந்தெந்த காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, அந்த முதல் தகவல் அறிக்கைகள் எங்கே என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சீமான் தரப்பு வழக்கறிஞர் முதல் தகவல் அறிக்கைகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனையடுத்து எந்த விவரங்களும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கரூர் அருகே அரசு பள்ளியில் மாணவிகளை கொண்டு கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த தலைமை ஆசிரியை பூங்கொடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கரூர் மாவட்டம் தாந்தோணி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட புலியூர் காளிப்பாளையம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இங்கு 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வரும் நிலையில் ஒரு தலைமை ஆசிரியர் மற்றும் ஒரு ஆசிரியர் என 2 ஆசிரியர்கள் உள்ளனர். இந்த பள்ளியில் கழிவறைகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட தூய்மை பணிகளுக்கு மாணவ மாணவிகளை தலைமை ஆசிரியை பயன்படுத்துவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் பள்ளியின் கழிவறையை மாணவிகள் சுத்தம் செய்யும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகின. இது தொடர்பான செய்தி நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தியில் வெளியான நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர் முருகேசன் உத்தரவின் பேரில் தான்தோன்றிமலை வட்டார கல்வி அலுவலர் நேரில் சென்று ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். இதனையடுத்து பள்ளி மாணவிகளை சுத்தம் செய்ய வைத்த தலைமை ஆசிரியர் பூங்கொடியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் முருகேசன் உத்தரவிட்டுள்ளார். வளர்ப்பு நாய்களை பொது இடங்களுக்கு அழைத்து செல்லும் போது வாய்க்கவசம் அணிவிக்காவிட்டால் அதன் உரிமையாளர்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது. சென்னையில் வளர்ப்பு மற்றும் திருநாய்களால் பொதுமக்களுக்கு பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதனையடுத்து நாய் வளர்ப்போருக்கு விதிகளை கடுமையாக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. அதன்படி நாய் வளர்ப்போர் தங்கள் நாய்களை சாலையில் அழைத்து செல்லும் போது வாயை மூடும் வகையிலான கவசம் அணிவிக்க வேண்டியது கட்டாயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாய்கள் வளர்ப்போர் அதற்கான உரிமம் பெற்றிருப்பதும் கட்டாயமாக்கப்படுகிறது. மேலும் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும், வளர்ப்பு நாய் ஒருவரை கடித்தால் அதற்கு உரிமையாளரை பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட விதிகளை கடந்த ஆண்டே மாநகராட்சி அறிவித்திருந்தது. ஆனால் நாய் வளர்க்கும் பெரும்பாலானோர் இந்த விதிகளை பின்பற்றுவதில்லை என்று கூறப்படுகிறது. நாய்கள் தொடர்பாக மாநகராட்சிக்கு புகார்கள் வந்திருக்கும் நிலையில் விதிகளை கடுமையாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி வளர்ப்பு நாய்களை பொதுவெளியில் அழைத்து வரும்போது வாய்க்கவசம் அணிவித்து அழைத்து வர வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் நாயின் உரிமையாளரிடம் 1000 ரூபாய்க்கு மேல் அபராதம் வசூலிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கோயில் பூரம் கொண்டாட்டத்தில் யானைக்கு மதம் பிடித்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. மலப்புரம் மாவட்டத்தில் கொளத்தூர் வயம்பற்ற விஷ்ணு கோயில் திருவிழா கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இதற்காக அழைத்து வரப்பட்ட யானைக்கு அலங்காரம் செய்து விழாவில் பங்கேற்றது. மேளதாளத்தால் 2ஆம் நாள் விழா களைகட்டி இருந்த வேளையில் யானைக்கு திடீரென மதம் பிடித்து மிரண்டோடியது. அதன் மீதிருந்த 2 பாகன்கள் யானையை கட்டுப்படுத்த முடியாததால் எகிரி குதித்து தப்பினர். மூர்க்கமாக அருகே இருந்த கடைகளை சூறையாடிய யானை காலில் கட்டப்பட்டிருந்த சங்கிலியை அறுத்துக் கொண்டு ஓடியதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். பெரும் பாதிப்புகள் ஏதும் நிகழும் முன் பாகன்கள் மீண்டும் போராடி யானையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் இணையற்ற இசை பயணத்தில் அவரது சிம்போனி மற்றொரு அத்தியாயத்தை குறிக்கிறது என பிரதமர் மோடி புகழ்ந்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியை இசையமைப்பாளர் இளையராஜா சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி,
இசைஞானியான அவரது மேதமை நமது இசை மற்றும் கலாச்சாரத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றார். மேலும் எல்லா வகையிலும் முன்னோடியாக இருக்கும் இளையராஜா சில நாட்களுக்கு முன் லண்டனில் தனது முதலாவது மேற்கத்திய செவ்வியல் சிம்போனியான வேலியண்டை வழங்கியதன் மூலம் மீண்டும் வரலாறு படைத்துள்ளதாகவும் பிரதமர் பாராட்டினார். மாநிலங்களவையில் இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நாட்டிற்கே அவரால் பெருமை என்றார். Shri Ilayaraja ji is the first Indian to compose, record and perform live a full English classical symphony music titled Valiant this month in London. அப்போது நடிகையும் எம்பியுமான ஜெயா பச்சன் இளையராஜாவுக்கு தமிழில் வணக்கம் கூறினார். வணக்கம் பெரியண்ணா இளையராஜா ஜி. வணக்கம் பெரியண்ணா. இளையராஜாவுடன் பலமுறை பேச வாய்ப்பு கிடைத்ததாக ஜெயா பச்சன் மகிழ்ச்சியுடன் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வேண்டுகோளை ஏற்று உக்ரைனுடனான ஒரு மாத போர் நிறுத்தத்திற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் சம்மதம் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்த நிலையில் அதனை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் களமிறங்கினார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது வெளிநடப்பு செய்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பின்னர் டிரம்பின் உத்தரவுகளை ஏற்க முன்வந்தார். 30 நாள் போர் நிறுத்தத்தை ரஷ்யா முதலில் அமல்படுத்த வேண்டும் என்ற உக்ரைனின் கோரிக்கையையும் அமெரிக்கா ஏற்றது. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேச்சுவார்த்தை சுமார் 2 மணி நேரம் தொடர்ந்த நிலையில் இதில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதில் உக்ரைனுடனான 1 மாத கால போர் நிறுத்தத்துக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் இசைவு தெரிவித்துள்ளார். அதன்படி ரஷ்யா மற்றும் உக்ரைன் சிறைகளில் உள்ள தலா 175 பேரை அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தோனி வந்தா 3 6 அடிச்சா முடிஞ்சா போருமா? 6 பால் ஆடினா தோனி வந்து 6 பால் ஆடினா 15 ரன் 20 ரன் வந்தா போறோம். உனக்கு அந்த மாதிரி ஒரு பினிஷிங் ரோல் வேணும் இல்ல? அதுதானே வராரு கேப்டன்சி. கீப்பிங் இன்னைக்கு வேணும். இன்னைக்கும் சொல்லுங்க தோனி கீப்பிங் மாதிரி வருமா உங்களுக்கு? நம்பர் 1 ஒத்துக்கிறீங்களா? லாஸ்ட் மேட்ச் ஜெப்பாக் 2025 2026 2027 வெயிட் பண்ணி தான் போகணும். தோனிக்கு இதுதான் கடைசி சீசன் என ஒவ்வொரு சீசனிலும் தகவல் பரப்பப்படும் நிலையில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் அளித்த பதில்தான் இது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சங்கர நேத்ராலயா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற கண் பார்வைத்திறன் பிரச்சனையை நீக்குவது தொடர்பான நிகழ்ச்சியில் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் பங்கேற்றார். மருத்துவமனையின் நல்லெண்ண தூதராகவும் இந்த விழாவில் ஸ்ரீகாந்த் அறிவிக்கப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிஎஸ்கே அணிக்கு அஸ்வின் திரும்பி இருப்பது பலம் என்று கூறினார். சிஎஸ்கே நல்லா பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நல்ல டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி பேலன்ஸ் இருக்கு. அஸ்வின் கம் பேக் குட். அவன் ஏன்னா அவன் நல்லது குட். அவன் செப்பாக்ல பிரமாதமா வச்சிருக்கான் ரெக்கார்ட் ஆக்சுவலி. சோ திருப்பி இங்க வந்து சிஎஸ்கே வந்தா இல் டு வெரி வெல். என் நம்பிக்கையில இல் டு வெரி வெல் தோணுது. எனக்கு இன்னொன்னு என்ன, ரச்சின் ரவீந்திரா இங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கான். பண்ணி பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் குட் கேப்டன். அப்கோர்ஸ் தோனி இருக்கான் எல்லாம் பேக்கிங். ரவீந்திர ஜடேஜா செம ஃபார்ம்ல இருக்காங்க. தான் சிறுவயதில் கேட்டு பழகிய வார்த்தைகளே தற்போது கிரிக்கெட் வர்ணனையில் பயன்படுத்துவதாகவும் ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டார்.